ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கருவாடை முட்டையும் வச்சு ஒரு சூப்பரான டிஷ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். பச்சை மிளகா ஒன்று எடுத்து சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேங்க. தக்காளி ஒன்று எடுத்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கிறேன். புளி கொஞ்சம் கரைச்சி வச்சுருக்கிறேங்க. கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்குறோம். அதுபோக பார்த்திங்கன்னா 100 கிராம் பொடி கருவாடு வாங்கி வச்சுருக்குது. அதுபோக பார்த்திங்கன்னா ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருக்குறேங்க. இதுதான் தேவையான பொருள். இப்போ வாங்க எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. அதில் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோ. எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே கடுகு போட்டுக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அந்த பெரிய வெங்காயம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்குவோம். இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. இது கூட அந்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்குவோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுறலாங்க. இந்த வெங்காயம் பச்சை மிளகா நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்றலாம். தக்காளியோட பச்சை வாசமெல்லாம் போகணுங்க. அது வரைக்கும் நல்லா வணக்கி விட்ருங்க. தக்காளி நல்லா வணங்கிட்டு இருக்கிற டைமில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாக நல்லா வணங்கி வந்துடும். அதனால் உப்பு லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வணக்கி விட்ருங்க. உப்பு ஆட் பண்ணோம்னா சீக்கிரம் வணங்கி வந்துடுங்க. தக்காளி ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துடுச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. மிளகாய்த்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்குவோம். ஏன்னா பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்குது. கரம் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லா மசாலாவும் போட்டதுக்கப்புறம் இது நல்லா வணக்கி விட்டுறலாங்க. மசாலாவோட பச்சை வாசமெல்லாம் போகணும். நல்லா வணக்கி விட்ருங்க. பார்த்திங்கன்னா மசாலா ஓரளவுக்கு நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம புளி கரைச்சி வச்சுருந்தா அந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கலாங்க. ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம், லைட்டாக மட்டும் புளி தண்ணி ஊற்றிக்கிறேங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு இதையுமே நல்லா கலரி விட்டுறலாம். இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த கருவாடை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. கருவாடை பார்த்திங்கன்னா ஒரு 3 டைம் நல்லா அலாசி எடுத்தாச்சு. தண்ணியில் பார்த்திங்கன்னா 3 டைம் நல்லா கழுவி எடுத்தாச்சு. இல்லைன்னா அதில் மண் கல் இந்த மாதிரி ஏதாச்சும் கடிவிடுங்க. அதனால் நம்ம ஒரு 3 டைம் தண்ணியில் நல்லா கழுவிக்கிங்க. கழுவிட்டு நம்ம இந்த மசாலா கூட இந்த கருவாடை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்ருங்க இந்த கருவாடு. இந்த மசாலாலாம் பிடிக்கணுங்க கருவாட்டில். அதனால் நல்லா பரட்டி விட்ருங்க. இந்த டைம் நல்லா பரட்டி விட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு இதையுமே நல்லா பரட்டி விட்டுறலாம். நல்லா பரட்டி விட்டு இதில் பார்த்திங்கன்னா தூளுப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாங்க. அப்போலே லைட்டாக தூளுப்பு ஆட் பண்ணிச்சு வெங்காயம் வணங்குறதுக்கு. இப்போ கொஞ்சம் தூளுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு பார்த்து போட்டுக்குங்க. ஏன்னா கருவாட்டில் உப்பு இருக்கும். அதனால் உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்குங்க. உப்பு போட்டு இதையும் நல்லா கலரி விட்டுறலாங்க. கருவாடு ஓரளவுக்கு நல்லா வந்ததுக்கப்புறம் ஒரு 3 முட்டை எடுத்து வச்சுருந்தோம். அந்த முட்டையை உடச்சி ஊற்றிக்குவோம். முட்டையை உடச்சி ஊற்றி போட்டு நம்ம கலரி விட வேண்டியது இல்லைங்க, அப்படியே வேகணும்.
முழு முட்டையை அப்படியே விட்டுருங்க. இது ஒரு மூடி போட்டு மூடிடலாங்க. அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கங்க. ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அடுப்பு ரொம்ப மீடியமாக வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்கன்னா முட்டை கருவாடை எல்லாமே நல்லா வெந்திருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்ருங்க. அங்கங்கே ஒட்டிகிட்டு இருக்கனால எடுத்து விட்டு அப்படியே திருப்பி போட்டுருங்க. அதே மாதிரி இதையுமே எடுத்து திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த 3 முட்டையுமே இந்த மாதிரி எடுத்து திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஏன்னா அந்த ஹீட்லேயே முட்டை நல்லாவே வெந்து வந்துடும். இது சூடான சாப்பாட்டுக்கு பரிமாறி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி சூடான சாப்பாடு வச்சு அதுக்கு மேலே இந்த மாதிரி கருவாடு முட்டையும் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பார்த்திங்கன்னா கருவாடு நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். முட்டையுமே பார்த்திங்கன்னா